நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பப்ளிக் ரெவென்யூ, தட் இஸ் பொது வருவாய் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவுகள் என்னென்ன, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்தோம். சரியா? இப்போ பொது வருவாய் அப்படின்னா என்ன, பொது செலவுகள் பண்ணுறதுக்கு வருவாய் வேணும்ல. ஸோ வருமானம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பப்ளிக் ரெவன்யூ ஆக்குபைஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஸ்டடி ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ். அதாவது பொது நிதி அப்படிங்கிற வார்த்தையில் பொது வருவாய் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது வருவாய் அப்படிங்கிறது எந்தெந்த விதத்தில் வந்து அரசுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். த கவர்மெண்ட் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் தென் இன்வால்வ். அதாவது மக்களுடைய நலனுக்காக பல வழிமுறைகளில் அரசாங்கம் செய்யும்போது அது செய்கிறதுக்காக அந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பப்ளிக் ரெவன்யூ மூலம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, பொது செலவினுடைய அவசியம், மக்களினுடைய செலுத்தும் திறன், அதாவது பீப்புள் சென்ட் டு பே அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் பப்ளிக் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் த மீனிங் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ. பப்ளிக் ரெவன்யூட மீனிங் என்னென்னு பாரு. மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, த இன்கம் ஆஃப் த கவர்மெண்ட் த்ரூ ஆல் சோர்சஸ் இஸ் கால்டு. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. பொது வருவாய் அப்படிங்கிறது, பொது வருமானம் என்பது அனைத்து மூலங்களின் வழியாக அரசு பெரும் வருமானம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டால்டன் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு டால்டன், the term public income, அதாவது பொது வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு சென்ஸில் இருக்குது அப்படின்றார். ஒன்று வைட் அண்டு நேரோ சென்ஸ், அதாவது குறுகிய பார்வை, பறந்து விட்ட பார்வை அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்கார். ஃபஸ்ட்டு வைடு, பரந்த பொருளியல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது வருவாய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், சரி, ஒரு குறிப்பிட்ட அதிகார அமைப்பினர் பெறக்கூடிய வருவாய் மற்றும் கடன், இது ரெண்டையும் உள்ளடக்கியது பரந்த பொருளியல். அதாவது wider sense, it's include all the income or receipts with the public authority in secure during any period of time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேரோ சென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறுகிய பொருளியல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி those sources of income, அவங்களுடைய வருமானத்தை மட்டும் குறிக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா வைடர் சென்ஸில் வருமானம் மட்டும் ரெசிப்டை குறிக்கும். இதில் வருமானத்தை பற்றி மட்டும் குறிக்கிறதுக்கு பேர் பப்ளிக் ரெவன்யூ ஆஃப் பப்ளிக் இன்கம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, த நேரோ சென்ஸ் இன்க்ளூட் ஒன்லி தோஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் த கவர்மெண்ட். நேரோ சென்ஸ் அப்படிங்கிறது சோர்சஸ் ஆஃப் இன்கம் மட்டும் குறிக்கும். இது வந்து ரெவன்யூ ரிசோர்ஸஸ், அதாவது வருமான வளங்கள், இதை பொறுத்து அமையுது அப்படிங்கிறாங்க. இன்னும் ப்ராட் சென்ஸ் இன்க்ளூட் லோன்ஸ் ரெய்ஸ்டு பை த கவர்மெண்ட் அலோன். சரியா? இது வருவாய் சாதனம் அப்படிங்கிறது பரந்த பொருளியல், அரசின் கடன் வழியாக பெறுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பொது வருவாயின் வகைப்பாடுகள் என்ன, அதாவது வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ. தேர் ஆர் டூ கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் டேக்ஸ் ரெவன்யூ, அதாவது வரி வருமானம். அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ, வரி இல்லாத வருமானம், மக்கள் மேலே வரி போடுறதும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு டைப்பு. வரியற்ற வருமானம் அப்படின்னா வரி கிடையாது, அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் கால்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ. வரி அப்படின்னா என்னன்னு பாரு. ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கவனி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேக்ஸ். டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட், அதாவது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய ஒரு கட்டணம். சரியா? பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய செலுத்து வரி. சரியா? ஸோ இட் இஸ் அ லீகல் இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட். அரசுக்கு வந்து சட்ட ரீதியாக எடுத்தோடனே வரி போட முடியாது. யாருக்கு எவ்வளோ வரி செலுத்தணும், வருமானத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வரி விதிப்பு இருக்கும். இது நாங்கள் செலுத்த மாட்டோம் அப்படின்னு யாரும் மறுக்க முடியாது. சரியா? அப்போ டேக்ஸ் பேயர்ஸ் கேன் ரெஃப்யூஸ் டு த பே டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட், நோ கேஸ். அதாவது நான் செலுத்த மாட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, நீங்கள் கட்டாயம் அதை செலுத்தி தான் ஆகணும். நமக்கு தெரியாமல் எல்லா விதமான பிராண்ட்லேயும் நம்மளுக்கு டேக்ஸஸ் இருக்கும், அதை நம்ம செலுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து டேக்ஸ். ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன, இதுக்கு ரெண்டு பேர் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று அனட்டோல் முராட், இன்னொன்று டால்டன். ஸோ ரெண்டு டெஃபினேஷன் பாரு.
உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஹாஃப் இயர்லியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு கொஷினை நான் ஏற்கனவே பார்த்தேன். டெஃபனிஷன் ஃபார் டால்டன் அப்படின்னு பர்டிகுலராக டால்டனோட டெஃபனிஷனை கேட்டிருந்துருக்காங்க ஒரு கொஷனில். சரியா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் டேக்ஸ் அப்படின்னா டாக்ஸேஷன் கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் எழுதினாலே ஆன்சர் தான். ஆனால் பர்டிகுலர் டெஃபனிஷனை கொடுத்து கேட்கும் பொழுது நீ அந்த எக்கனாமிக்ஸ்டைய நேமை கொடுத்து கேட்கும்போது அந்த டெஃபனிஷனை தனியாக எழுதி தான் ஆகணும். சரியா? அனட்டால் முராட் அப்படிங்கிறவனும் டால்டர் அப்படிங்கிறவனும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மொராலஸ் மீனிங் ஒன்று தான், பட் ஆனால் டெஃபனிஷனை எந்த இடத்துலையும் சேஞ்சே நீ பண்ணக்கூடாது. கம்மா, ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சரியா? முராட் உடைய டெஃபினேஷன் என்னென்னா, a tax is a compulsory payment made up by person or a firm to a government without reference to any benefit. அதாவது ஒரு நபர் எடுக்கக்கூடிய நிறுவனம் அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு செலுத்தும் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முராட். இதுவே டால்டன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு. a tax is a compulsory contribution imposed by public authority. அதாவது பொது அமைப்பினர் மீது அரசாங்கம் விதிக்கக்கூடிய ஒரு கட்டாய வரி விதிப்பு. சரியா? இது கட்டாய கட்டணம் அப்படின்னு கூட சொல்லலாம். செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிர்பார்க்க கூடாது. இப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் 1 லட்ச ரூபாய் பே பண்ணுறேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு நீ பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது. அந்த 1 லட்ச ரூபாய் உங்களை தவிர மீது எல்லாருக்கும் பயன்படும். வருமானம் இல்லாத ஏழைகளுக்கு பல சலுகைகளை அரசு வந்து வழங்குது இல்லையா? அது அரசாங்கத்தினுடைய பணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா தட் இஸ் ராங். அது ஒவ்வொரு தனி மனிதன், ஒவ்வொரு குடிமகனும் கட்டக்கூடிய ஒரு செலுத்துகையான வரி. அந்த வரி பணத்தை எடுத்து தான் மக்களுக்கு தேவையான எல்லா நிதி உதவிகளையும் அரசாங்கம் செய்யும். சரியா? ஸோ அரசாங்கம் இது வந்து நுகர்வோருடைய பணமோ அல்லது பிரைம் மினிஸ்டருடைய பணமோ முதல்வருடைய பணமோ கவர்மெண்ட்டுடைய சொந்த அமௌண்ட்டு கிடையாது. இது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இப்போ செய்யக்கூடிய அனைத்து செலவுகளும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் யார் கொடுத்தது? நம்ம கொடுத்த வரி பணத்தை வாங்கி அந்த டேக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க? திருப்பியும் நமக்கு பெனிஃபிட்ஸாக திரும்பி கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு திரும்ப செய்வாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் செலுத்தக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் டேக்ஸ். மைண்டில் வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட், இந்த வரியினுடைய அம்சங்கள். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ்? அதனுடைய தன்மைகள், கேரக்டர் என்ன பாரு. டேக்ஸ் இஸ் a compulsory payment made to the government. People on who a tax is imposed must pay the tax efficient to the payment. Pay the tax to the punishable offense. அதாவது அரசாங்கம் விதிக்கக்கூடிய கட்டாய கட்டணம். இதை மக்கள் யாரும் நாங்கள் செலுத்த மாட்டோம் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ரெஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ். அதாவது இது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அடுத்த செகண்ட் ஒன், டேக்ஸ் இஸ் நோ குவைட் ப்ரோக்யூ பட் வின் எ டேக்ஸ் பேயர் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அதாவது வரி அப்படிங்கிறது பொது நிர்வாகத்தினர் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் எதிர்பார்க்காம செலுத்த வேண்டியது. வரி செலுத்துகிறவங்க வரியை செலுத்துவதால் தனக்கு குறிப்பிட்ட நலன் ஏதும் எதிர்பார்த்து நமக்கு இதை கட்டினா இதை செய்யும் கவர்மெண்ட்டுன்னு எதிர்பார்க்காம எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் அவங்க மேலே வரி விதிப்பு இருக்குன்னா அதை நம்ம அமௌண்ட்டை பே பண்ணணும். சரியா? எந்த ஒரு ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன், ஒவ்வொரு வரியும் வரி செலுத்துவதன் தியாகத்தை உணர்த்துது. அதாவது ஒவ்வொரு டேக்ஸும் வந்து சம் சாக்ரிஃபைஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த டேக்ஸ் பேயர்ஸ். நெக்ஸ்ட், ஒவ்வொரு சாக்ரிஃபைஸையும் உள்ளடக்கியது. டேக்ஸ் இஸ் நாட் லிவிட் ஆஸ் அ ஃபைன் ஆர் பெனாலிட்டி ஃபார் பிரேக்கிங் லா. சட்டத்தை மீறுவோருக்கு சரியா சுமத்தப்படும் தண்டனை வரி விதிப்பு கிடையாது. சரியா? வரியானது சட்டத்தை மீறியதற்காக சுமத்தப்படும் தண்டனை கிடையாது. சரியா? ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஃபைனு. சரியா? வரி அப்படிங்கிறது நீங்கள் சட்டத்தை மீறீங்க அதுக்காக செலுத்தப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு சிட்டிசனும் என்ன பண்ணணும்? வரிகளை வந்து செலுத்தி தான் ஆகணும். எதுக்காக அப்படின்னா பப்ளிக் ரெவன்யூக்காக. நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற வரியை கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுடைய கருவூலத்தில் அதாவது கஜானாவில் வச்சு எந்தெந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவையோ அதை திரும்ப எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சில ரெவன்யூஸ் என்னென்னு பாரு. இன்கம் டேக்ஸ் என்னென்ன ரெவன்யூ பாரு. இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்சார்ஜ் அண்டு செஸ் அப்படின்னு வரிக்கு வரி அப்படின்னு. செஸ் அப்படின்னா வரிக்கு வரி போடுறது. சரியா? நீங்கள் செலுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக மறுபடியும் மேலும் வரியே போடுறதுக்கு பெறுது செஸ் டேக்ஸ். சரியா? வாட் ஆர் த நான் டேக்ஸ் ரெவன்யூ?
இது நீங்கள் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமையும் இருக்கலாம். ஆனால் டேக்ஸுன்றது கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன். ஆனால் நான் டேக்ஸுன்றது அவங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி செலவுகள் இருக்கும். ஸோ அந்த வகையில் வர்றதான் நான் டேக்ஸ் ரெவன்யூ. அது என்னென்ன அப்படின்னா ஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது சேவைக்காக ஏதோ ஒரு அரசாங்கத்தினுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்துறதுக்காக வசூலிக்கக்கூடிய ஒரு தொகைக்கு பேர் தான் கட்டணம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறோம், லைசன்ஸ் எடுக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய அரசாங்க பண்ணக்கூடிய உதவி. ஸோ அங்கே அதுக்கான கட்டணங்கள் வாங்குவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அதை வந்து லஞ்சம் நினச்சிக்கக்கூடாது. தட் இஸ் அண்ட் ஃபீஸ். அதாவது லைசன்ஸ் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 இல்லை 1500 வாங்குவாங்க. அந்த அரசாங்க அமைப்பில் வாங்குகிற அந்த செலவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன், தண்டனை தொகை. அதாவது நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க. ஃபைன் இஸ் எ பெனால்ட்டி இம்போஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா. நீங்கள் சட்டத்தை மீறுவதற்காக உங்கள் மேலே கொடுக்கக்கூடிய ஒரு சுமத்தக்கூடியது தான் இந்த ஃபைன். சரியா? ஸோ இதுதான் தண்டனை தொகைன்னு சொல்கிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரியை நீங்கள் உரிய டைமுக்குள்ளே செலுத்தலை, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு போடக்கூடிய ஒரு பனிஷபிள் தொகை தான் ஃபைனு. நெக்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி. ஒரு சில நிறுவனங்கள் நிறைய லாபம் பெறக்கூடியதாக இருக்கும், நிறைய ப்ராஃபிட் இருக்கும். அப்படி ப்ராஃபிட் அதிகமான நிறுவனங்களில் ஒரு பகுதியை அரசாங்கம் தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர் லெவலிங். அதாவது மேம்பாட்டிற்காக சிறப்பு தீர்வு. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசு சில மேம்பாட்டு திட்டங்களை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இடத்துல வந்து ஒரு பார்க் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறோம். தட் இஸ் கால்டு ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர்மெண்ட் லிவரி. அந்த பார்க்குக்கு நம்ம செலுத்தக்கூடிய கட்டணம். ஸோ இது வந்து ஒரு வரி விதிப்பில் வரும், அது நான் டேக்ஸ் ரெவன்யூலையும் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு கிஃப்ட் கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ். அது அன்பளிப்பு, மானியங்கள், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உதவிகள் வாங்குறீங்க, அந்த உதவிகள் என்ன ஆகுறது அப்படின்னா அது வரி அல்லாத வருவாயில் சேர்ந்துருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் எஸ்டிட்ஸ், அதாவது மரணத்தீர்வை அப்படின்னு அர்த்தம். மரணத்தீர்வை இது ரொம்ப அதாவது இது உங்களுக்கு புதுசு, மீதியெல்லாம் ஓரளவு நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது புதுசு. இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த கிளைம் of the state to the property of person who die without legal heirs or documents will. அதாவது ஒருத்தர் இறந்து போகிறார், அவரோடுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோ. அவருக்கு லீகல் ஹையர்னா சட்ட ரீதியான வாரிசுகள் இல்லை. அவர் எந்த ஒரு உயிலும் எழுதி வைக்கலை, என்னுடைய இறப்புக்கு பிறகு அவரோட சொத்து இங்கே போகும் அங்கே போகும், கோயிலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த வித டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த உயில் இருக்கக்கூடாது. உயில் இல்லை, அவருக்கான சரியான வாரிசுதாரர்கள் இல்லை அப்படின்னா அந்த சொத்துக்கள் அனைத்துமே யார் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். தட் இஸ் கால்டு எஸ்டேட்ஸ். இது 2 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது புதுசு, படிச்சுக்கோ. இது எல்லாமே நான் டேக்ஸ் ரெவன்யூ கீழே வரும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். வரி விதிப்பில் இருக்கக்கூடிய விதிகள் என்னென்ன. அதாவது ஆடம் ஸ்மித் வந்து இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு வரி விதிப்பு அப்படின்னா எல்லார் மேலேயும் எல்லா வரி விதிப்பும் நம்ம பண்ணிட முடியாது. ஸோ அவங்களுடைய இன்கம் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் வரி விதிக்க முடியும். இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று எக்கனாமிக்கல், ஈக்விட்டபிள், கன்வீனியன்ட், சர்டைன். லாஸ்ட் ஒன்று வந்து எஃபிஷியன்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். எளிமையான வரி விதிப்புன்னு அர்த்தம். அதாவது சிக்கன வரி விதிப்பு, சமத்து வரி விதிப்பு, வரி வசதி வரி விதிப்பு, உறுதி விதி, திறன் மற்றும் நெகிழ்வு விதி அப்படின்னு 5 டைப் இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கல், கேனன் ஆஃப் எபிலிட்டி. வரி விதிப்பு மக்கள் செலுத்தும் திறனுக்குட்பட்டதாக இருக்கணும். ஒருத்தனுடைய வருமானம் 100 ரூபாய் இருக்குது, அவருடைய வரி அவங்களுடைய நம்ம 200 ரூபாய்க்கு வரி விதிச்சோன்னு வச்சுக்கோ, தட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் பே த டேக்ஸ். ஸோ அது வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இல்லை. அதாவது ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கு அவங்களுடைய வரி விதிப்புக்கு தகுந்த மாதிரியான வரி இருக்கணும். சரியா? செல்வந்தர்களுக்கு அதிக வரி விதிப்பு இருக்கலாம். தட் இஸ் கால்டு எபிலிட்டி டு பே. அடுத்து கேனன் ஆஃப் சர்டனிட்டி, நிச்சய தவணை. வரி விதம் அல்லது வரி செலுத்தும் காலம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி டேக்ஸை வந்து போட்டுட்டு நாளைக்கு அதை பே பண்ணுறதுன்றது தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. அடுத்து கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ்.
The method of tax collection and timing of the tax payment should suit to the convenience of the people. மக்கள் எளிதாக வரி செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று இன்கமில் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், அல்லது நீங்கள் செலுத்தக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய பொருட்களில் கொஞ்சம் டேக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்கக்கூடிய பொருள் எல்லாத்துலேயும் ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி பக்கத்தில் இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ், அது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கணும். 4th ஒன் கேனன் ஆஃப் எக்கானமி, அதாவது வரி விதிப்பு சிக்கன முறையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வரி வசூலிப்பதற்கு சம்பளம் வழங்கப்படும் போது வரி வசூல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம்பளம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 50 ரூபாய் வரி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா அது பெரிய பேர்டனாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேனன் ஆஃப் எக்கானமி, இது வந்து வரி விதிப்பினுடைய சிக்கன விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 4மே ரொம்ப முக்கியமானதுன்னா இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். கேனன் ஆஃப் எக்கானமி, கேனன் ஆஃப் எபிலிட்டி, கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், இது 4 படிக்கணும். இது சொன்னது யாருன்னா ஆடம் ஸ்மித்து. சரியா?